Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா கிறிஸ்பியான சில்லி சன்னா பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கொண்டைக்கடலை 250 கிராம், சோள மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், பட்டர் 1 ஸ்பூன், பூண்டு 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் 1 ஸ்பூன், வெங்காயம் 1 கப், கேப்சிகம் 1, கிரீன் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் தண்ணி 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கொண்டைக்கடலையை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மூடி வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொண்டைக்கடலை கோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மாவு 2 பேட்சாக சேர்க்க போகிறோம். இது கூட கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மிளகு பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திரும்பவும் கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா கோட் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியானதும் எண்ணெயிலேருந்து வெளியெடுத்துடலாம். சன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ பேன் சூடு பண்ணி பட்டர், பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய், லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு பொடி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக கார்ன்ஃப்ளவர் தண்ணி 2 ஸ்பூனும் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ½ ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக மிளகு பொடி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சன்னாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியான சில்லி சன்னா ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள்.
இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.